பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட சொல்லுங்க. ரபகஷதரகே உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சிலரின் கால்களை கழுவினவர் செந்நீரின் உள்ள கழுவிடு. சிலரின் கால்களை கழுவினவர் செந்நீரின் உள்ள கழுவிடுமே. பாரில் எனக்கு உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறு ஒன்று தேவையில்லாமா, உம்முடைய புகழை உம்முடைய மகிமையை ஆண்டவரே நான் சொல்ல வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கரங்களை தட்டுறது நமக்கு நல்லது. சர்ச்சில் வந்து பாட்டு பாடும்போது என்ன பண்ணுங்க, புக்கெல்லாம் கீழே வச்சுட்டு நல்லா கரங்களை தட்டி பாடுங்க. கரங்களை தட்டுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் இருதயம் ஆரோக்கியம் பெறுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, இந்த இருதயத்தில் இதில் 2 வெயின் இருக்குது. இந்த விரலில் இப்படி நீங்கள் கையை நல்லா தட்டினீங்கன்னா அந்த பிளட் பம்ப் நல்லா ஆகும். ஹார்ட் அட்டாக் வரும்போது சில பேர் இந்த விரலில் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது டைரெக்டாக உங்கள் ஹார்ட்டுக்கு போகுது. இந்த விரலெல்லாம் இருக்காது, இந்த விரலில் போகும். அப்போ அது போகும்போது உங்கள் இருதயம் ஆரோக்கியம் பெறுகிறது. இருக்கிற பிளாக்கெல்லாம் கிளியர் ஆகி நல்ல ரத்தம் சர்க்குலேட் ஆகும். ஸோ தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நாம் அதுதான் சொல்வார் ஃபாதர் பாடும்போது, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்பே கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதுக்கும் நான் ஜெபிப்பதுக்கும் அதிகமா செய்திடுவார். நினைப்பதுக்கும் நான் ஜெபிப்பதுக்கும் அதிகமா செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம்.
களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். கடந்த 2 நாட்களும் உங்களோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு மாலையும் உங்களோடு கூட இருந்து கடைசியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்வார். ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த தந்த கிருபைகளுக்காக என் அன்போடு கூட அழைத்து இந்த இடத்துல உபசரித்து அழகாய் கவனித்து கொண்ட அன்பு போதகருக்காக, அன்பு சகோதரிக்காக, 2 கண்மணி பிள்ளைகள், சபையில் உள்ள உடன் ஊழியர்கள், மூப்பர்கள், மூத்தவர்கள், உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து வைத்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தான் நல்லவர், அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தப் போகிறார். ஆமென். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் இருந்தாலும் 1 மணி நேரம் தான் பேசுவேன். அது 2000 பேர் 4000 பேர் இருந்தாலும் 1 மணி நேரம் தான். அதுக்கு மேலேயும் பேசுவேன். சில நேரத்துலலாம் சில இடங்களில் 5 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். நானாக முடிக்கணும். ஏன்னா வசனத்தின் வெளிச்சத்துக்குள் நீங்கள் வரும்போது தேவன் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி காலையில் நான் சீக்கிரமாக எழுந்தேன். ஏன்னா 6 மணிக்கெல்லாம் பாஸ்ட் வந்து பிக்கப் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு கடந்து போனோம். அதனால் சீக்கிரமாக கொஞ்சம் எழுந்தேன். சீக்கிரமாக எழுந்து தயாராகி கொஞ்சம் அவங்க வரதுக்கு வெயிட் பண்ணும்போது இன்றைக்கி நியூஸ் என்னன்றதை பார்த்தா ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, ஒருவேளை பிரதமர் ட்ரம்ப் வந்தாலும் இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில, இஸ்ரவேலை நிறுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, உலகத்தில் எல்லாராலும் இஸ்ரவேல் கைவிடப்படும், யாரால் கைவிடப்பட்டாலும் அவரால் கைவிடப்படவே மாட்டாங்க. கைவிடப்படணும் பைபிளில் இருக்குது. உடனே வசனத்தின் ஆதாரத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. சகரியா 12ஆம் அதிகாரத்தில், என் ஜனமாகிய இஸ்ரவேல் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்படும் போது நான் அவர்களுக்கு ஆதரவாக இறங்குவேன். ஆமென். அப்போ அந்த பகுதியில் வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ அந்த காலத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நம்ம இருக்கிற கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அது உங்களுக்கு விட்டது. சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஆமென். உங்களுக்காக நான் வாழ முடியாது, எனக்காக நீங்கள் வாழ முடியாது. ஒருத்தர் ஒரு வீட்டில் ரட்சிக்கப்படுறதுனால அந்த முழு குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்திருவார்னு யோசிக்காதீங்க. பைபிள் என்ன சொல்லுது என்பதை இன்னைக்கு நாம் ஆராய போகிறோம். ஆமென். கடந்த 2 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் ரொம்ப தெளிவாய் சில காரியங்களை பேசியிருக்கிறோம். இன்றைக்கி மாலையில் தான், நேற்று மாலையில் கடைசியாக வாசித்து முடித்தோம். அது வந்து இன்றைக்கி மாலையில் நம்ம தியானிக்க போகிறோம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடைபெறும். என்ன நடைபெற போகிறது என்பதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி அதை முடித்து நான் பிரயாணப்பட்டு போக போகிறேன். ஆனால் தேவனுடைய வசனத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். போதனையில் நிலைத்து நிற்கணும். நீங்கள் இரவும் பகலும் வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம பாக்கியவானை மாறணும்னா வசனத்தை நல்லா தியானிக்கணும், வாசிக்கணும். இப்போ கடைசி காலத்தில் இருக்கிறோம், மீட்கப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். எந்த நேரத்துலையும் எக்கால சத்தம் கேட்கலாம், ஆனால் காதுக்கு கேட்கணும். எல்லாருக்கும் கேட்குமா? எல்லாருக்கும் கேட்காது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறார்கள் அவர்களுக்கு மாத்திரம்தான் கேட்கும். கிறிஸ்தவர்களுக்கு கேட்காது, கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்களுக்கு கேட்கும். ஆமென். சபைக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் கேட்குமா? சபைக்கு வரக்கூடியவங்க எல்லாமே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் எல்லாருக்குமே கேட்கும். அப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழலை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சர்ச்சுக்கு வரீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, கூட்டங்க வச்சா வரீங்க, உபவாச கூட்டங்களுக்கு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்றதா இல்லையானால் கைவிடப்படுவீர்கள். ரொம்ப தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். உன் இருதயம் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். எங்கே போனாலும் அவர் என்னை பார்க்குறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும்.
யார் இருந்தாலும் யார் இல்லாக்கட்டையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நீ பார்க்குற பார்வை தெரியும், உன் இருதயத்தின் யோசனைகள் தெரியும், உன் செயல்முறைகள் தெரியும். அவருக்கு மறைஞ்சு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லவே இல்லை. புரிஞ்சுக்கணும். இப்போது மருத்துவத்தில் கார்டியாலஜிஸ்ட் படிக்கிறாங்க, அதாவது ஹார்ட்டை குறித்து படிக்கிறவங்க கார்டியாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்க செத்து போனவங்க மனுஷனுடைய இருதயத்தை எடுத்து அதை வெட்டி, அந்த இருதயத்தை வெட்டி அதுக்குள்ளே திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. படிக்கிறதுக்காக உங்களுக்கு சில பேர் வந்து எழுதி வைக்கிறாங்க, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என்னுடைய இருதயம் என்னை உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் மெடிக்கல் காலேஜுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எங்கள் பிள்ளைங்க சில பேர், பாஸ்டர் பிள்ளைங்கள்லாம் சில பேர் மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் சில பேர் அதை பார்த்த உடனே மணிங்க வந்துட்டுருக்குறாங்க. எனக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் அவள் உள்ளே கூப்பிட்டு போய்க்கிறா, மயங்கி விழுந்துட்டுக்கிறா, அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் தெளிஞ்சிருவாங்க. தூக்கின்னு போய் உட்கார வச்ச உடனே நான் என்கிட்ட வரும்போது கேட்டேன், ஏமா அப்படின்னா, ஐயோ அங்கிள் வேண்டாம், அங்கே வேண்டாம், நான் போக மாட்டேன், நான் எதுக்கு எடுத்தேன்னு தெரில. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே கிழிக்க சொல்கிறாங்க, கிழிச்சு அப்படியே உள்ளுக்கிறதெல்லாம் வெளியே எடுத்து அதெல்லாம் பார்த்து இதுதான்றாங்க. என்னால் அதை என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்குமா, மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கும் போது நீ நிறைய பேருக்கு உதவியாக மாறுவே, சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் உன்னை உதவி செய்வார், பயன்படுத்துவார். அதனால் அந்த ப்ராசஸில் நீ கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆர்ட்டை வெட்டுறாங்க தெரியுமா, வெட்டினாக்கா அதில் என்ன இருக்குன்னா, அப்பர் வென்ட்ரிக்கல் ரைட், அப்பர் வென்ட்ரிக்கல் லெஃப்ட், லோவர் வென்ட்ரிக்கல் லெஃப்ட், லோவர் வென்ட்ரிக்கல் ரைட். இது 4 பகுதி இருக்கும். இது 4 பகுதியில் இருந்தால் ரத்தம் நம்ம சரீரம் முழுவதும் பாயும். புரியுதுங்களா? இது வந்து இன்ஜன் மாதிரி, இது வந்து இன்ஜன் மாதிரி. இப்போ இது ஒரு ஆர்ட்டு தான் இருக்குதா அப்படின்னா இல்லை. இதை சார்ந்து இதே போல் இன்னொரு பகுதி இந்த கால்கட்டு இருக்குது, இங்கே இருக்குது, இந்த கால்கட்டு இருக்குது. இங்கேருந்து இது பம்ப் பண்ணி தான் ஆர்ட்டுக்கு தள்ளுது. இந்த காலில் இருக்காது, இந்த காலில் இருக்கும். பம்ப் பண்ணி இங்கே தள்ளும். அதுதான் சொல்கிறாங்க மனுஷனுக்கு இன்னொரு ஆர்ட் இருக்கும், அது வந்து இந்த காலில் இருக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதா? அது அந்த மாதிரி நிறையா சிஸ்டம்ஸ் ஆண்டவர் நமக்குள்ளே உருவாக்கி வச்சிருக்கிறார். இப்போ 2 கிட்னி தான் இருக்குது. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. இந்த கிட்னி செய்ய வேண்டிய வேலையை அந்த மிஷின் செய்யுது. புரியுதா? அதுதான் டயாலிசிஸ். இப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு 3வது கிட்னி நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம மட்டும் அப்படின்னா, நம்ம சரீரமே 3வது கிட்னியா. இந்த சரீரத்தில் எவ்வளோ வேர்வை வெளியே வருதோ, எவ்வளோ வேர்வை வெளியே வருதோ அவ்வளவா கிட்னிக்கு வேலை கம்மி. அப்போ என்ன சொல்கிறாரு அவர்னா, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ வாட்டர் டெம்பரேச்சரில், அதாவது ரொம்ப சுட தண்ணி, ஒரு மாதிரி சுட தண்ணியில் நீங்கள் இறங்கி இந்த கழுத்து வரைக்கும் அந்த தண்ணியில் அப்படியே உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிட்னி செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சு என்ன பண்ணுது, வெளியே எடுக்குது. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டா ஒரு 2 மணி நேரம் உங்கள் வீட்டிலே ஒரு டேங்கை கட்டி அந்த தண்ணி அவ்வளோ சூடாக்கி நீங்கள் உட்காந்திங்கன்னா டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்றதை ஒருத்தர் கண்டுபிடிச்சி அறிவியல் விதியில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் வந்து எப்போ மனுஷன் தப்பு பண்ணானோ அவன் வேர்வை சிந்தி என்ன பண்ணோம், வேர்வை சிந்தி என்ன பண்ணோம், வேலை செய்யணும். நமக்கு வேர்வை வந்தாலும் என்ன ஆக மாட்டேங்குது, ஏன்னா லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும், போட்ட பவுடரு போயிடும். புரியுதா? நம்ம மேக்கப் கழிஞ்சிரும் அப்படின்றது உங்களுது. இவங்க வந்து அழகு குறைஞ்சிருவாங்க அப்படின்றதுக்காக வேர்வை வர விடுறதே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஏசி போட்டுடுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபேன் போட்டுடுறாங்க. அந்த வேர்வை வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்லை. ஆனால் வேர்வை வருவது நல்லது, அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். முன்னெல்லாம் வந்து துணியெல்லாம் எப்படி துவைப்பாங்க, இப்போது போட்டு அமைதியாக உட்காந்து பட்டன், அதனால தான் வியாதி வருது. இன்றைக்கி வந்து ரோபோட்டெல்லாம் வந்துருச்சு. ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க, ரோபோட்டை வச்சு சர்வ் பண்ணுறாங்க. கிச்சனுங்களில் வந்து ரோபோட்டை சாமானத்தை கழுவி அடிக்கிறது. புரியுதா? இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் துணியை எடுத்து போட்டிங்கன்னா அதுவே துவைச்சி, அதுவே ட்ரை பண்ணி, அதுவே அயரன் பண்ணி, அதுவே உங்களுக்கு மச்சி அழகாக டேபிள் மேலே வச்சிருது. பா நல்லா இருக்குது. நான் சொல்லுவேன் சீக்கிரம் செத்துருவேன். என்ன பண்ணுவேன், சீக்கிரம் நீ எவ்வளோ உடம்பை வலிக்காமல் அப்படியே இருக்கிறியோ அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணுவேன்,
செத்துருவேன். வேர்வை வருவது நல்லது, அது நிமித்தமாக நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அப்போ இன்னைக்கு காலையில் இந்த நியூஸ் பார்க்குறேன். அதில் என்ன சொல்லிட்டாருன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு வேளை இஸ்ரவேலுக்கு உதவி செய்கிறத குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நல்லது. அப்படின்னா நம்ம மீட்பு சமீபத்தில் இருக்கிறது. ஆமென். இவங்கெல்லாம் யாரும் உதவி பண்ணக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலை அடிக்கணும்பா. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் அடிக்கப்பட்ட அவர் வராரு. அவர் இங்கே வர்றதுக்கு முன்னே நம்மளை அங்கே கூப்பிட்டுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம மீட்பு சமீபத்தில் இருக்கிறது. நீங்கள் மீட்கப்பட வேண்டும். சர்ச்சுக்கு வர்றதுனால மாத்திரம் மீட்கப்பட மாட்டீங்க. நம்ம செய்யணும், என்ன செய்யணும் என்பதை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். காலையில் ஆராதனையில், இந்த முதல் ஆராதனையில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து என்ன பண்ணிக்கொண்டே இருந்து ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து. அது அப்படி சொல்லணும், பண்ணிக்கொண்டே இருந்து. நம்மெல்லாம் மனுஷருங்க தப்பு செஞ்சிருவோம், ஆனால் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மனம் திரும்பிடணும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிரணும், தேவனோடு கூட இணைந்து வாழ நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்களில் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது அந்த இடத்துல. இப்போ என்னெல்லாம் வரும் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ அந்த இடத்துல யுத்தம் நடக்குது, இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடக்குது. இஸ்ரவேலுடைய பெயர் மாறவே இல்லை. ஈரானுடைய பெயர் பரிஷாவா இருந்துச்சு, பரிஷாவின் பேர் அவங்களுக்கு ஈரானா மாத்திட்டாங்க. ஏன் இஸ்ரவேல் பேரை மாத்தலைன்னா, இஸ்ரவேல் பேரை வச்சவர் கர்த்தர். ஆமென். அவர் எது வச்சாலும் அது மாறாது, கடைசி வைக்கும் அப்படியே தான் நிலைச்சு நிற்கும். இந்தியாவை கூட பாரத்ன்னு மாற்றிட்டாங்க. இந்தியாவை கூட என்ன பண்ணிட்டாங்க, பாரத் அப்படின்னு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. இன்னும் ஒரு 4-5 வருஷம் இந்தியா இருந்துச்சுன்னா முழுமையாக இந்தியாவை மறந்து என்ன பண்ணிடுவாங்க, அடுத்தது பாரத்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நிறைய தேசத்தின் பேரை மாற்றிட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் மாத்திரம் ஆதியிலிருந்து இதுவரை இஸ்ரவேலாவே இருக்கிறது. ஏன்னா அந்த பேர் தேவன் வச்சார். அன்னைக்கே சொன்ன அந்த பேர் யாக்கோபுக்கு கர்த்தர் வச்சார். யாக்கோபு முதல் கொண்டு தான் இஸ்ரவேல் ஒரு தேசமாய் மாறினது. இன்னைக்கு இஸ்ரவேலில் அத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏறக்குறைய 9 கோடி பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நம்ம தேசத்தை அதுக்கு 9 கோடின்றீங்க, நம்ம 145 கோடி. நம்மளை எங்கே காமிக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம 145 கோடி ஜனம் இருக்கிறோம். அதில் 40 கோடி ஜனம் ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் 40 கோடி ஜனங்கள் ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா அவ்வளோ கடுமையான சூழ்நிலை இந்தியாவில் இப்போ தற்போது நிலவரம் இருக்கிறது. இன்னும் போக போக என்ன நடக்க போகுது தெரியுமா? இந்த யுத்தங்கள் அங்கே அதிகரித்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் நடக்குது. நம்ம நல்லா தானே போகிறோம், நம்ம கம்பெனிங்கெல்லாம் நல்லா தான் நடந்துனுக்குது, நமக்கு மார்க்கெட்லாம் இருக்குது தானே, இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே பாருங்கள், எல்லாமே தலைக்கீழாக மாறிட போகுது. யுத்தம் அங்கே நடக்க 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 எல்லா விலைவாசி நமக்கு உயர்ந்துடும். கச்சா எண்ணெய் வராது. இந்த கச்சா எண்ணெய் என்ன தெரியுமா? இந்த கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வந்தால் தான் அதில் முதல் கச்சா எண்ணெயில் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒயிட் பெட்ரோல் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? ஒயிட் பெட்ரோல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒயிட் பெட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கனாக்கா, ஏரோப்ளைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹெலிகாப்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் முதல் குவாலிட்டியான பெட்ரோல். இந்த கச்சா எண்ணெய் என்பது குருவீட் ஆயில்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம வாகனங்களுக்கு போடுற பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வாகனங்களுக்கு போடுற அந்த ஒயிட் பெட்ரோல் எடுத்துட்டு அதில் பேலன்ஸ் வேஸ்டேஜ்னு வருது பார், அந்த வேஸ்டேஜில் தான் நம்ம ஓட்டுற பெட்ரோல். அந்த பெட்ரோலை எடுத்துட்டு அதில் வேஸ்டேஜ் ஆகுது பார், அதை தான் டீசலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த டீசலை எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு எண்ணெய் வரும் பார், எண்ணெய், அதுதான் நம்ம சாப்பிட்றோம்.
அப்படின்னா இந்த ஆயிலுடைய வேஸ்டேஜ் எடுத்து ஃப்ளேவருங்க போட்டு தயாரித்து அதை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. சில எண்ணெய்லாம் வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் கேஜி இருக்கும். அது வந்து 900 கிராம்ஸ் தான் இருக்கும், ஒரு கேஜி இருக்காது. 1 லிட்டர் அப்படின்னா 900 கிராம்ஸ். அந்த 900 கிராம்ஸ் எண்ணெய் உங்ககிட்ட கொடுக்கும்போது அது ஒரிஜினல் இருக்குன்னா கண்டிப்பாக 400 ரூபாய் இருக்கும். இல்லைனா இப்போ பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே சன்ஃப்ளவர் சீடோ இல்லை கிரவுண்ட் நெட்டோ காய வச்சு அரித்து அவங்களே போய் சக்காடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க ஆரோக்கியத்துக்காக. அப்போ இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற காரியம். இந்த எண்ணெய் சப்ளை பண்ணுற கண்ட்ரி ஈரான், சவுதி அரேபியா, ஈராக், கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க நம்ம தோணுனா எப்படி நமக்கு தண்ணி வருதோ, அவங்க போர்வெல் போட்டால் அவங்களுக்கு என்ன வருது, எண்ணெய் வருது. அவங்களுக்கு தண்ணி வர்றது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தேசத்துக்கு எண்ணெய் அனுப்பிட்டு தண்ணியை வாங்கிக்கிறாங்க, எண்ணெயை அனுப்பிட்டு வேறு ஏதாவது பொருளை கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல இந்த யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா, இப்போ நடந்துகிட்டே இருக்குது, இது இன்னும் வலுவும் பெறும். இப்போ வந்து அந்த இடத்துல கமீனின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஈரானில். அவர் வந்து இஸ்ரவேலை கண்டிப்பாக அடிப்பான்றாரு. நான் கமீனியை கேட்டுக்க சீக்கிரம் அடிப்பான்றேன். இஸ்ரவேலை என்ன பண்ணு பேசிகிட்டே இருக்கிறாரு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவர் பேசினா சொல்லிடுவார்னு நினைக்கிறேன், பண்ணிடுவார் அப்படின்னா எனக்கு இந்த உலக வாழ்க்கை மேலே நாட்டமே கிடையாது. நான் கன்னிமைக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அந்த ஆட்டுக்குட்டி கல்யாணத்தில் 7 வருஷம் இருக்கணும். அதுக்கு பிறகு இதே உலகத்தில் வந்து இயேசுவோடு கூட இணைந்து 1000 வருஷம் நான் வாழ்வேன். நீங்களும் வாழணும். அந்த முயற்சியை நம்ம எடுக்கணும். இப்போ என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? இந்த யுத்தம் நடந்தால் என்ன ஆகும்னாக்கா, ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேலுக்கு சொல்கிறாரு, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொல்கிறார், ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்து கொண்டே இருந்தால். எப்படி துரோகம் செய்து கொண்டே இருந்தால் முதல் என்ன பண்ணுவாராம், வாசிங்க. பாவம் செய்தால், பாவம் துரோகம் செய்து கொண்டே இருந்து என்ன பண்றாங்க, பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை, அப்பம் என்ற ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? இப்போ இதுதான் வருது முதல். இப்போ நீங்க படிப்படியா பார்ப்பீங்க. இந்த யுத்தம் தொடங்கி வலும் பெற்று இப்போ ஈரானை வந்து இஸ்ரவேல் ஆட்சாலும் சரி, இல்லை ஈரான் இஸ்ரவேல் ஆட்சாலும் சரி, மற்ற தேசங்கள் கை கொடுத்தாலும் கை கொடுக்காமல் போனாலும் 3ஆம் உலக யுத்தத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்து விட்டோம். சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆனால் சமூக ஆர்வலர்கள் ஹிஸ்டாரிக்கல் பீப்புள், இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. பேசக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து பைபிளை குறித்து நம்பிக்கை இல்லை, இயேசுவை குறித்து நம்பிக்கை இல்லை, மறுமையை குறித்து நம்பிக்கை இல்லை, 1000 வருஷ அரசாட்சி குறித்து நம்பிக்கை இல்லை, இல்லை மத்திய ஆகாயத்தில் போய் தேவனுடைய கல்யாணத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு வேளை நம்முடைய பிள்ளைகள் வரும் காலத்திலே படிப்பார்களானால் இந்த 3ஆம் உலக யுத்தத்தை குறித்து படிப்பார்கள். அப்போ இந்த 3ஆம் உலக யுத்தம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு படிப்பாங்கன்னா, அது வந்து அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டிலே ஆமாசினாலே இஸ்ரவேலை தாக்கி தொடங்கப்பட்ட இந்த யுத்தம் அப்படியே வலும் பெற்று படிப்படியாய் உயர்ந்து இப்படி இத்தனை தேசங்கள் பாழாய் போனது அப்படின்னு சொல்லி படிப்பாங்கன்றத அவங்க சமூக ஆர்வத்தோடு கூட அதை வந்து அவர்கள் வெளிப்பட்டு வருகிறதை நாம் இப்போது இருக்கிற செய்திகளில் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியானால் 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த யுத்த காலத்தில் தான் இப்போது அந்த இடத்துல இருக்கிறது. இஸ்ரவேல் வந்து உலகத்துக்கு இறுதியம் மாதிரி. இஸ்ரவேல் தேசம் ரொம்ப சின்ன தேசம். தமிழ்நாட்டில் கால் பாகம் தான் அந்த தேசம். ஆனால் இஸ்ரவேல் தான் உலகத்தின் இருதயம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம இவ்வளோ பேர் சரீரத்துக்கு நமக்கு எவ்வளோ பேர் இருதயம் இருக்கு? எவ்வளோ பெருசு இருக்கு? எவ்வளோ பெருசு தான் இருக்கு? எவ்வளோ பெருசு இருக்கு? அவ்வளோ பெரிய இருதயம் இருக்கு. புரியுதுங்களா? அதே போல உலகம் முழுவதும் இஸ்ரவேல் தேசம் சின்னதாக இருக்கலாம், அதுதான் உலகத்துக்கு இருதயமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுலேயும் எருசலேம் மையமாய் கொண்டு வச்சிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற எருசலேம் அழிக்கப்பட்டாலும் புதிய எருசலேமை வானத்திலிருந்து இறக்கி மத்திய ஆகாயத்தில் நிற்க வைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அந்த எருசலேமுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம்.
கர்த்தர் அந்த எருசலேமுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிப்போனா அதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். அதனால தான் அதுக்குள்ளே இன்னும் பிரவேசிக்காமலே இருக்கிறேன். ஏன்னா அதை பிரவேசிக்க ஆரம்பிச்சேன்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு மாலை வரைக்கும் கூட பேசினா கூட எத்தனை அதிகாரம் முடியுன்றது நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இவைகளெல்லாம் தேவனுடைய கட்டளையின் பிரகாரம், தேவனுடைய தீர்மானத்தின் பிரகாரம் நடக்குது. ஆண்டவர் அப்படியே டென்ஷனாக இருப்பாரா? இல்லை, அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதில் ஒன்று ரொம்ப முக்கியமாக தெரியும், சீக்கிரமாய் திருச்சபை என்னுடைய திருமணத்துக்கு வரப்போகிறது. ஆமென். இப்போ திருமணம்னு சொன்ன உடனே ஒரு ஆயத்தம் பண்ணுறோம். இப்போ திருமணம் நடக்குது, 3 மாதத்துக்கு அப்புறமா நடக்குதுன்னு சொன்னால் இப்போவே என்ன பண்ணுவாங்க? பெண் என்ன பண்ணுவாங்க? பையனுங்க அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு வாரம் 3 நாள் 4 நாளைக்கு முன்னே அவங்க என்ன தயார் பண்ணணுமோ அது கூட மற்றவங்களை கேட்டு தயார் பண்ணுவாங்க. அந்த பெண்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே இருந்து என்னென்ன பண்ணணுமோ ஒன்று ஒன்றா பண்ணி அந்த நாளில் நிற்பாங்க. இன்னைக்கு நாம் மணவாட்டிகள், நம்முடைய மணவாளன் வருகிறான், இப்போவே நம்மை ஆயத்தப்படும்படி தேவன் சொல்லுகிறார். அந்த கல்யாணத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரு மணவாட்டி எப்படி திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிறார்களோ அது போல திருச்சபையானது ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். திருச்சபை என்பது இந்த கட்டடத்தை மாத்திரம் குறிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ராஜா வரப்போகிறார், நம்முடைய மணவாளன் வரப்போகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். வேதத்தை வாசித்து பார்த்தால் இந்த நாட்களை காணுவதற்கு அந்த நாட்களில் உள்ள ஆபிரகாம் முதல் கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஸ்லாக்கியம் சீஷர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் காத்து கொண்டிருந்தார். அதுக்கு பின்பதாய் அநேகர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நாளுக்காய் காத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் காணக்கூடாத ஒன்றை நாம் இந்த உலகத்தில் இருந்து காணுவதற்கு தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தில் ஒரு வேளை சொல்லக்கூடிய காரியங்களை நினைச்சு உங்க இருதயம் சோர்ந்து போகலாம். ஏன்னா லௌகீக கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கிறது. உலகத்தின் மேல ஒரு மயக்கம் இருக்கிறது. ஐயோ, இந்த உலகத்தை விட்டு போகிறோமா, இதெல்லாம் யோசித்து வைத்தோமா, இதெல்லாம் நடக்காம போயிருவோமா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. ஆனா ஒண்ணு மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், எதுவுமே நிரந்தரமானது அல்ல. நீ எவ்வளோ நகை பொண்ணு போட்டிருந்தாலும் கல்லறைக்குள்ளே கொண்டு போய் வச்சா என்ன பண்ணுவாங்க? மொத்தத்தை என்ன பண்ணுவாங்க? எடுத்துருவாங்க. ஒரு அம்மா அவங்க இறந்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா வசதி பாய்ந்தவங்க. அவங்க அம்மா அந்த கம்பல் அவங்க மரித்த போது அவங்க அதுதான் கடைசி வரைக்கும் போட்டிருந்தாங்க, விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அவங்க கையில் ஒரு மோதிரம் இருந்துச்சு. இல்லை அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கல்லறையில் புதைக்கக்கூடிய தோன்றவன் இருக்கானு தெரியுமா, அவனை கூப்பிட்டேன், சார் கொஞ்சம் வாங்க நீங்கள் அப்படின்னா. அவன் என்னை கூப்பிட்டேன், நான் போனேன், சொல்லு போனேன். அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க சார். என்னான்னு கேட்டேன். அந்த கம்பல் கோல்டு சார், அந்த மோந்திரம் கோல்டு சார். அவங்க அப்படியே விட்டு புதைச்சிட்டாங்கன்னா இவங்க போன உடனே எங்கள் ஆளுங்களே இருப்பானுங்க, அவனுங்க தோண்டிடுவானுங்க. தோண்டி மீண்டும் அந்த பாக்ஸை வச்சு அந்த கோல்டெல்லாம் எடுத்துட்டு திரும்ப அப்படியே சும்மா மூடிட்டு போயிடுவானுங்க. அதனால் அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் கூப்பிட்டு சொன்னேன், நான் உங்களுக்கு அப்புறமா என்னன்னு சொல்கிறேன், அதை கைட்டிடுங்கன்னு சொன்னேன். அதை கைட்டிட்ட பிறகு அவன் சொல்கிறான், கடைசியில் நின்று அனௌன்ஸ் பண்ணுறான். என்ன அனௌன்ஸ் பண்ணுறான்னா, எதனா நகை எதனா வேறு எதனா விட்டுக்கிறீங்களா இங்கே, அப்படி இல்லையா மூடிடலாமா அப்படின்னா. எதுவும் இல்லைன்ன பிறகு அவன் மூடிட்டான். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா, நீ எதுவும் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போக போகிறது இல்லை, எதுவுமே நிரந்தரமானது அல்ல. அவர் ஒருவர் தான் நமக்கு நிரந்தரமானவர். அவர் ஒருவர் தான் நமக்கு நிரந்தரமானவர். அவர் மேலே நோக்கமாக இருக்கணும். உங்கள் இறுதியும் அது மேலே நோக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வரணும், அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் தாங்க. உம்மோடு கூட நிற்கணும், அதுக்கேற்ற ஒரு கண்களின் பார்வை எனக்கு தாங்க. உமக்கு விரோதமான காரியத்தை எதுவுமே நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உங்களை போல மனுஷர் தான் நானும். உங்களை போல உணர்வுகள், உங்களை போல உணர்ச்சிகள் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் நாம் மேற்கொண்டு தேவனுக்கு முன்பதாய் ஜெயம் கொண்டு நிற்போமானால் தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
சாத்தானுக்கு தெரியும் நீங்க பரிசுத்தமா வாழ்ந்துட்டீங்கன்னா கண்ணிமைக்க நேரத்தில் மறுரூபமாய் இங்க போயிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால உங்களை எப்படியாகிலும் பிடிக்கணும், எப்படியாகிலும் பின்மாற்றத்தில் இழுக்கணும்னு சொல்லி கலைகளை விதைத்துக் கொண்டே இருப்பான். தவறான சிந்தைகள், தவறான பார்வை, தவறான எண்ணங்கள், தவறான யோசனைகள், மூர்க்க குணங்கள், பகை, கசப்பு, பொறாமை, பெருமை, இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள அவன் விதைத்துக் கொண்டே இருப்பான். அவைகள் எல்லாம் விதைக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்களானால் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு வினாடியும் உங்க இருதயம் அதுக்காக இயங்கிக் கொண்டே இருக்குமானால் சாத்தான் எத்தனை கலைகளை விதைத்தாலும் அவர் இரத்தத்தினால் நீ சுத்திகரிக்கப்பட்டு அவருக்கு முன்பதாய் நீதிமான நிற்பதற்கு தேவன் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனோடு நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு வழி பாருங்க. உலகம் நிரந்தரம் அல்ல. அப்படின்னா என்ன பண்ணலாம்? இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை செய்யுங்க. இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தை கவனிங்க. இருக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை கவனிங்க, பெற்றோர்களை கவனிங்க, கணவன் மனைவியை கவனிங்க, மனைவி கணவனை கவனிங்க. பெற்றோர்களை விடாதீங்க. யார் மேலேயும் யார் கசப்பு வச்சுக்காதீங்க, யாரும் பகை வச்சுக்காதீங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா யார்கிட்ட தப்பு பண்ணீங்களா போய் மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உணர்த்தப்பட்டு மன்னிப்பு கேட்டவங்களை என்ன பண்ணணும்? மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு அதை என்ன பண்ணக்கூடாது? இருதயத்தில் வச்சிருக்கக்கூடாது. மன்னித்த பிறகு அவங்களோட கூட ரொம்ப உறவாடக்கூடாது. ஏன்னா நான் ஒன்று சொல்லி கொடுப்பேன் எப்பவுமே, மன்னித்து மறப்போம், தூரத்தில் இருப்போம். மன்னித்து என்ன பண்ணோம்? மறப்போம், தூரமாக இருப்போம். திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளே போகிறது வேண்டாம். அவங்க மேலே எந்த கசப்பும் நம்ம வைத்து கொள்ளக்கூடாது. ஒரே பொறாமை அந்த இடத்துல இருந்து உன்னை தடை பண்ணிடும். ஒரே பெருமை அந்த இடத்துக்கு போகாமல் உன்னை தடை பண்ணிடும். சாத்தானுக்குள்ள இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி பெருமை இருந்துச்சு. தேவனுக்கு மேலே ஏறுவேன், என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன் என்று சொன்னான். கர்த்தர் அவனை தள்ளினார். பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ வெளியே வந்து நம்ம தாழ்த்தலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் கந்தப்பா, நான் குப்பப்பா, நான் தூசிப்பா, என் மேலே இறக்கமாக இருன்னுவாங்க. சொல்லுவாங்க வாயை திறந்து அப்படியே ஜபத்தில் என்ன சொல்லுவாங்க? அப்பா பிரயோஜனம் பெற்றமான்வாங்க. அங்கே எதிரில் நின்று அவனா ஒருத்த அவன் வாயில் தூசி விழுந்துச்சுன்னு எத்த துப்புவான். இவன் உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் என்ன பார்த்து தான் துப்புனா, நீ தான் குப்பு ஆச்சு, துப்பின்னு போட்டான் விடு. குப்பன் தானே சொன்ன, துப்பின்னு போட்டான் விடு. உனக்கு ஏன் தாங்க முடியல? அவங்க வந்து எங்கேயாவது பார்த்துட்டு போவாங்க, அவன் என்னையே தான் முறைச்சி பார்க்குறான். ஏன் உனக்குள்ள அந்த குவாலிட்டி வருதுன்னா உனக்குள்ள அந்த பெருமை, அந்த பொறாமை, அந்த கிரிட்ஜ் உங்களுக்கு மனுஷர்கள் மேலே இருக்குது. அதனால் அவங்க பார்க்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா தன்மையும் உங்களுக்கு விரோதமாகவே தோன்றுது. மன்னிக்கக்கூடிய இருதயம் இருக்குமானால் எந்த காரியமும் உங்கள் இருதயத்தை பாதிக்காது. எந்த நேரத்தில் எக்காலம் கேட்டாலும் அதுவும் காதுக்கு கேட்கும். அவர் சமூகத்தில் நிற்கக்கூடிய கிருபையை தேவன் தருவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒன்று, அவர் மேகத்தின் நடுவில் வந்து உயிரோடு கூட இருக்கிற நம்மளை ஏற்றுக்கொள்ளுவார். அப்படி இல்லையானால் நாம் மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாய் மரித்தால் அங்கே வரமாட்டீங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தால் தான் வருவீர்கள். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம் அவரோடு கூட சேர்க்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்துவின் காரியங்கள் நமக்குள்ள வர வேண்டுமானால் தேவ சமூகத்தில் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் தேவ சமூகத்தில் நீங்களே உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையும் தயவும் இரக்கமும் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ண போகிறார். ஆமென். இப்போ நடக்க போகிற சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. அங்க யுத்தம், இந்த பிரச்சனை வலும்பரம் நிற்காது. தைரியமா சொல்றேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். அப்படின்னா ஆவியானவர் எனக்குள்ளே ஏவிக்கொண்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லிடு, தைரியமாக சொல்லு. எத்தனை அடையாளத்தை கேட்டேன் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் இதெல்லாம் நான் பேச போகிறேன், இதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கிறீங்க, வசனத்தின் ஆதாரத்தையும் காமிக்கிறீங்க. இது இந்த காலம் தானா? இது இந்த காலம் தானா? இன்னைக்கு நான் நியூஸ் பார்க்குறேன், இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்க்குறேன். ட்ரம்ப் கூட அதாவது இஸ்ரவேலுக்கு உதவி செய்கிறதில்ல, இனிமேல் ட்ரூப்பை அனுப்புறதில்லைன்னு சொல்கிறாரு. அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சில காரியங்கள் மாற்றப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவரே இப்போ இப்படிலாம் நடக்குமே, ஒருவேளை இதெல்லாம் வந்து இந்த யுத்தம் நின்று போவோமானால், ஒருவேளை நம்ம ஆயத்தத்துக்காக பேசலாம், நான் இப்போ நடக்குதுன்னு நான் சொல்லணுமா அப்படின்னு சொன்னால் நேராக என்ன
சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேராக தேவன் நடத்துகிறார். அதை காலையில் காரில் உட்காரும் போதே வாசித்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்படி வாசிக்கும் போது அதில் சொல்லுது, இஸ்ரவேல் எல்லா ஜனத்தினாலும் எல்லா ராஜ்யத்தினாலும் கைவிடப்படும், ஆனால் படைத்த தேவனால கைவிடப்படாது. காரணம் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன்னை நான் மறப்பேனோ? எப்படி மறப்பேன்? எப்படி மறப்பேன்? உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். எத்தனையோ பேர் விரோதம் அழுமுனாங்க, இது வரைக்கும் அழிக்கவே முடியல, இனிமேலும் அழிக்கவே முடியாது. ஆமென். நிறைய பேர் சாவாங்க, நிறைய இடங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துரும். ஏன்னா பைபிள் சொல்லுது எல்லாம் இடிக்கப்படும், எல்லாம் விழுந்துரும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை சொல்லி இதை சொல்கிறேன் பாருங்க. அந்த இடத்த நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு என்ன ஆகும் அப்படின்றத இதே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில், கோகுனா யார் தெரியுமா? கோகு என்பவன் ஒரு ராஜா. வாசிங்க. என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று, என் உக்கிரகம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த உக்கிரகம்? கோபம் யாருடைய நாசியில ஏறுமா? கர்த்தருடைய நாசியில ஏறும். வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்தின் பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஓடுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும். எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம். எல்லா மதில்களும் தரையில. இதுதான் இப்ப நடக்க போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. இது எதனால நடக்கணும்? தேவ பிரசன்னத்தினால் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ பிரசன்னத்தினால் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க குண்டு வீசலாம், மிசைல்களை விடலாம், ஏன் அணு ஆயுதங்களை கூட இனிமே பயன்படுத்திடலாம். நிறைய காரியங்கள் நடக்க போகுது. இந்த மதில்கள் எல்லாம் விழுந்த பிறகு, இது விழுந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் ஆண்டவர் திருசபை எடுத்துக்கொள்வார். ஏன்னா பூமியின் மேல் வர ஆபத்துகளுக்கு ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னாக்கா 25ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டு பாருங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். என்ன ஆகும்? தத்தளிப்பும். எப்போ தத்தளிப்பு உண்டாகும்? நீங்க எப்போ சோர்ந்து போவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எது கிடைக்கலனா? சாப்பாட்டுக்கு கரெக்டான பொருள் கிடைக்கலன்னா என்ன ஆயிருவீங்க? இருதயம் சோர்ந்து போகும். தத்தளிப்புன்னு என்ன தெரியுமா? அரிசி இல்லை, வீட்டில் மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, அடுத்த வேலை என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது தெரியுமா? போராட்டம் வருது தெரியுமா? ஏற்கனவே இஸ்ரவேலுக்கு இது வந்திருக்குது. ஏன்னா ஆண்டவர் அவங்களை எப்படி போஷித்தார் என்பதை 4 குஷ்டரோகிகள் சொல்லுவார்கள். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலம் இப்போது வரப்போகிறது. அந்த பிரச்சனை இப்போ வரப்போகிறது. இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் அப்படியே வாசித்துருங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள்னா என்ன? வானத்தின் சத்துவங்கள்னா என்ன? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த இன்டர்நெட்லாம் நமக்கு இருக்க போகுதுன்னு? நான் எப்போவுமே பேசுவேன், யூடியூப்லலாம் செய்திலாம் கொடுக்கும்போது சொல்லுவேன், எவ்வளோ நாள் இன்னும் இந்த ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஃபெசிலிட்டி இருக்க வைக்க உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இருக்கும் போதே வார்த்தைகளை உட்கொண்டு தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுங்கள். ஒரு வேளை காலம் வரலாம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு சமூக வலைத்தளத்தின் மூலியமாய் அறிவிக்காமல் போகலாம், நீங்களும் கேட்க முடியாமல் போய்விடலாம். காரணம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இருக்கிற சேட்டலைட் எல்லாம் அசைக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க. இவங்க 3ஆம் உலக யுத்தம் வலும் பெறும் போது ஒருத்தர் சேட்டலைட்டை ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. ஏன்னா இவங்க சேட்டலைட்டில் தான் ரேடாரை கண்டுபிடிச்சி மற்றவங்களை தாக்கிடுறாங்கன்றது தெரிஞ்ச உடனே அத்தை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுலேருந்து தானே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி அத்தை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாக்கின உடனே நமக்கு என்ன கிடைக்காது? சிக்னல் கிடைக்காது. என்ன கிடைக்காது? சிக்னல் கிடைக்காது. இதுலயே பாதி பேர் நம்ம தேசத்தை செத்துருவான். இப்போ இந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டு எல்லாம் விழுந்துருச்சுன்னா சிக்னல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்காது. இப்போ ஒரு பழக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ நாளாக? ஒரு 20 வருஷமாக தான் இந்த பழக்கம் இருக்குது. செல்ஃபோன் நம்ம கையிலேயே
இருக்கிறது. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஃபோன் தான். என்னது? ரிங் ஃபோன், பட்டன் ஃபோன். அதுக்கப்புறமா வெளிநாட்டிலேருந்து வரவங்க கார்ட்லெஸ் ஃபோன் வாங்கி வருவாங்க. அதை அவங்க இன்னும் ஸ்டைல் காமிச்சு வந்து நின்று பேசுவாங்க தெரியுமா வெளியே. அதெல்லாம் நாங்கள் அப்படின்னு பார்த்துன்னு இருப்போம். அதை கையில் வாங்கிறதுக்கு அதை கொடுக்க பத்திரமா ஜாக்கிரதை அப்படின்னு வாங்குவோம். அது 2 கையில் இப்படி பிடிச்சிக்கின்னு இப்படி பேசுவோம் அந்த டைமில். ஆனால் இப்போது ஃபோன் வந்து ஒவ்வொருத்தர் கைனுக்கும் கட்சி தூக்கி போடுறான். அப்படி என்னது? தூக்கி அப்படி போடுறாங்க, கட்டில் மேலே அப்படி தூக்கி இந்தா அப்படின்னு போடுறாங்க. அந்த அளவுக்கு ஃபோன் வந்துருச்சு, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி நமக்கு கைக்கு வந்துருச்சு. இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டி நமக்கு கொடுத்துட்டு தப்புன்னு இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டான், இல்லை சிக்னலை கட் பண்ணிட்டான்னா பாதி பேர் பைத்தியமாக போயிடும். இப்போவே பாதி பைத்தியமாக தான் அழியுது. ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பட்ஸ் வந்துருச்சு, காதில் அப்படி போட்டிருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. அவன் பாட்டுன்னு அப்படின்னு போகிறான். இவன் என்னடா பண்ணுறான் ரோட்டில்னு பார்த்தாக்கா பேசிக்கிட்டு போயின்னு இருக்கிறான். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் இழுத்து இந்த வாய்க்கிட்ட வச்சுருவாங்க. வாய்க்கிட்ட வச்சுட்டு இப்போ ஒரு பைத்தியம். அப்போ இது இல்லவே இல்லைன்னு வச்சுக்க, இது இல்லாமலே பேச ஆரம்பிச்சிடும் அவனே. நான் சொல்கிறேன் பார், செல்ஃபோன் டவர் கட் ஆச்சுன்னா நம்ம தேசத்தில் ஏறக்குறைய 70 கோடி ஜனம் பைத்தியமாயிருவான். அதுலேயும் வாலிபர்கள். அவங்களால அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் என்ன பண்ண முடியாது. இன்டர்நெட்ங்கிறதுனால தான் ஒர்க் அட் ஹோம். ஒர்க் அட் ஹோம்ன்றது இன்டர்நெட் கனெக்ஷனில். அப்புறமா இன்டர்நெட் இல்லைன்னா ஒர்க் அட் ஹோமில் வருவீங்களா? அப்போ பைபிள் சொல்லுது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் படும். இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே இந்த காரியத்துக்குள்ளே போக போகிறோம். இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணோன்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு, என்னத்துக்கு? ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதினால், அதாவது பூமியில் மேல் வருகிற ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறபடியால் மனுஷனுடைய இருதயம் என்ன ஆயிரும்? சோர்ந்து போயிடும். இப்போ இங்கே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். எதனால சோர்ந்து போகனா, எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, அப்பம் என்ற ஆதரவு கொள்ள நான் என்ன பண்ணுவேன்? தடை பண்ணுவேன், முறிச்சிருவேன். அதை முறிச்சிட்டு அவங்க மேலே என்ன வந்துடும்? பஞ்சத்தை நான் அனுப்புவேன். இந்த பஞ்சம் ஃபாலோ பை ஆயினே இருக்கு. இட் இஸ் கமிங். வெறும் சீக்கிரத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? 2025 ஆண்டு மாதிரியே இருக்காது. பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள உலகம் போயிடும். நீங்க போட்டு பாருங்க. ஏன்னா நமக்கெல்லாம் நம்ம தேசத்துல எல்லாம் வந்து கிளி ஜோசியவங்க சொல்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். நான் யாரையும் குறை சொல்றது இல்லை. நான் சொல்றேன், இந்த டெய்லி வாக்கு தத்தம், மாசம் வாக்கு தத்தம், வருஷம் வாக்கு தத்தம் பைபிள்ல இருக்கா? இயேசு 3.5 வருஷம் வாழ்ந்தாரு. சீசரங்களை மலை மேல் அதிகாலையை கொண்டு போய் இந்த மாசத்தில் நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? வருஷத்துல புதிய வருஷத்துல கொண்டாடும் போது, அதாவது 31ஆம் தேதி இரவு எல்லாரையும் ஒன்று கூட்டி, இன்னும் 2 நிமிஷத்தில் புதிய வருஷம், இன்னும் 1 நிமிஷத்தில் புதிய வருஷம், அலோ புதிய வருஷத்துக்குள் வந்து விட்டோம் அப்படி எங்கன்னா சொன்னாரா? அப்படி இருந்தா பைபிள் என்ன பண்ணிருக்கோம்? எழுதப்பட்டிருக்கோம். இதெல்லாம் மனுஷனால உண்டாக்கப்பட்டது. தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறது உண்மைதான். வாக்கு தத்தங்கள் யாருடைய வாழ்க்கையில நிறைவேறும்? தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறவருடைய வாழ்க்கையில் தான் அந்தந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பினவருடைய வாழ்க்கையில தான் அவைகள் நிறைவேறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னெல்லாம் வருஷத்துக்கு போய், மாசத்துக்கு போய், நாளுக்கு வந்து, இப்ப மணிக்கு ஒரு வாக்கு தத்தம் சொல்லக்கூடியவங்க மாற்றுக்கிறாங்க. மணிக்கு ஒரு இடத்துல அந்த வாக்கு தத்தம் வருது. அதை படிச்ச உடனே இவங்க என்னத்தான் பண்ணாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிடணும், நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. அதை சொன்னா இவங்களுக்கு என்ன ஆயிருது? ஒன்றுமே நிறைவேற போறது இல்லை. நீ அதே தத்தளிப்புக்குள்ள தான் போற. ஆனா மனம் திரும்பிப்பார், வேதத்தில் உள்ள எல்லாமே உன் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். கர்த்தர் தம்முடைய மகிமையை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணிடுவாரு. மூட நம்பிக்கையில போகாதீங்க, மூட நம்பிக்கையில போகாதீங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தேவனோடு கூட நடக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அதாவது 31st நைட்டு நிறைய அட்டைங்க கொடுப்பாங்க, எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. நீ எடுத்துக்க, ட்ரெயில கொண்டு வருவாங்க, கையில் கொடுப்பாங்க.
அதெல்லாம் வாங்கி புக்கில் நிறைய அடிக்க வச்சுன்னு இப்போ நீங்களும் அங்கங்கே ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷம் கொடுத்தது அந்த வருஷம் கொடுத்தது எதனா தற்காலிகமாக நிறைவேறி இருக்கான மீதி எதனா நிறைவேறிச்சான்னு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நீ தேவனோடு கூட நடந்தா அது இல்லை, வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தமும் உனக்கு தான் சொந்தம். தேவன் உங்களை தான் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனோடு கூட நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ எப்படி பிரச்சனை வரனா, அப்பம் என்ற ஆதரவுக்கோல ஆண்டவர் கட் பண்ணுவார். பஞ்சம் வந்துடும், அப்போ உங்களுக்குள்ள தடமாற்றங்கள் வந்துடும். வாசிங்க அடுத்தது. அப்பொழுது நோவா, இவன் 3 பேரை சொல்றாரு கவனிங்க. நோவா, தானியேல், யோபு ஆகிய இவர்கள் 3 புருஷர்களும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நீதியினால் தங்களுடைய ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்ற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இங்க 3 பேரை காமிக்கிறார். நேற்று மாலையில் உங்களுக்கு சொன்ன நோவாவும் லோத்தை குறித்து சொல்ல போகிறேன். அந்த நோவாவும் இங்கே இடம் பெற்றிருக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட அப்பம் என்ற ஆதரவு கோல் அந்த இடத்திலிருந்து தடை பண்ணப்பட்டு பஞ்சம் தேசத்தில் வரும்போது அது நடுவிலே இந்த நோவா இருந்தாலும், இந்த தானியேலா இருந்தாலும், இந்த யோபு இருந்தாலும் அவர்கள் மாத்திரம் அந்த நீதி நிமித்தமாய் தப்பித்துக் கொள்வார்கள் தவிர வேற ஒருவரும் தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எதனால தப்புவிக்கப்படுவாங்க? நீதியினால் தப்புவிக்கப்படுவார்கள். ஆமென். அப்போ நீ நீதியாய் வாழ்ந்தினா உலகத்துக்குள்ள எவ்வளோ பஞ்சம் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், உலகத்துக்கே எதுவுமே கிடைக்காம தடமாறினாலும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்கிட்ட தற்போது 40 பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கிறாங்க, ஸ்டாஃபுங்க இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க மீதி பேரெல்லாம் வெளியே வேலைக்கு அங்கங்கே போய் செய்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது, பா எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும், இதெல்லாம் வரோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்க போது சரி வசனத்தை வாசித்து தெரிந்து கொள்கிறேன். இவ்வளோ பசங்க இருக்கிறாங்க, இவங்க பசங்க இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனைங்க வரும்போது, இந்த யுத்தத்து நிமித்தமாக விலைவாசிகள் உயர்ந்து இதெல்லாம் ஆகும்போது பசங்களுக்கு எப்படி நான் கவனிக்கிறது, என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லணும் எனக்கு அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்தந்த டைமுக்கு. எங்கிட்ட சில பிள்ளைங்க இருக்கிறானுங்க, 3 நாள் உபவாசம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது ஃபுல்லாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிடுவாங்க. மீதி டைமில் சாப்பிட்ற நேரத்தில் வந்து ஒரு டைம் ஒரு ஹவர் சாப்பாடு கிடைக்கலன்னா கூட சிலன்னு கேட்டால் என்னது, ஏன்னா அவனுக்கு எல்லாம் 2 தெரியுது. ஒரு ஹவர் சாப்பிடலன்னா கூட சில பேர் வந்து அமைதியாக இருப்பானுங்கனாலே நான் யோசிப்பேன், ஓ பசி எடுக்குது இவனுங்களுக்கு, நான் இருந்துருவேன், என்னால் இருக்க முடியும். ஆனால் அவனுங்களால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க, தப்பு இல்லை, அவங்க சாப்பிட பழகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தை அவங்களுக்கு என்ன கொடுத்துடணும், சாப்பாடை கொடுத்துடணும். இப்போ என்ன ஆண்டவரை பண்ண போகிறது? அப்போது நான் இப்போ தற்காலிகமாக இப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் வரோம்னா இவ்வளோ ரைஸ் பேக் வாங்கி, எங்கிட்ட ஸ்டோர் ரூம் இருக்குது, இவ்வளோ ரைஸ் பேக் வாங்கி நான் வச்சுக்கிட்டோமா அப்படின்னா, ரைஸ் பேக் எவ்வளோ நாள் வாங்கி வைப்பேன்? ஒரு 50 மூட்டை 60 மூட்டை வழக்கமாக வாங்குகிறோம். 50லேருந்து 60 மூட்டை 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு மாட்டி அவங்க லோடாக கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடுவாங்க, இருக்கும் எங்கிட்ட. ஆனால் அதே அரிசி 4வது மாதம் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்ன வந்துடுது, வண்டு வந்துடுது. என்ன வந்துடுது, வண்டு வந்துடுது. அது ரவை கொண்டு வச்சாலும் ஒரே மாதத்தில் என்ன ஆயிடுது, புழு வச்சிருது. அப்படி எந்த பொருள் வச்சாலும் பூச்சி வைக்க முடியுமா? வாங்கி ஸ்டோர் பண்ணிடலாம், பிரச்சனை வரப்போகுதுன்னு ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோரும் பண்ண முடியாது. இன்னும் ஆண்டவரே பண்ண சொல்கிறீங்க. இந்த மாதிரி காலம் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாய் சில காரியத்தெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நாங்கள் என்ன பண்ணுவது? நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே வந்துட்டு போகிறோம், எந்த காரியத்தை குறித்தும் கவலை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னே இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எனக்கு சொன்ன உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? சாரிபாத்தின் விதவியை யோசித்து பார், பஞ்சகாலம் தீர மட்டும் அவள் பாத்திரத்தில் எண்ணெயும் மாவும் குறையவில்லையானால் என்னை தேடுகிற என் ஜனத்தின் வீட்டில் எதுவுமே குறையாதபடி நான் பாத்திரங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஆனா அதுக்கு நீங்கள் தேவனோடு இருக்கணும். சர்ச்சுக்கு வந்தா ஆவாது,
வெறும் பைபிள் வாசித்தால் ஆகாது. இதெல்லாம் கூடி வருவது நல்லது. நாம் கூடி வந்து இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தி பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் சொன்ன நியமங்களை நிறைவேற்றி போவது நல்லது. ஆனால் இது மாத்திரம் போகாது. உங்க இருதயம் 24 மணி நேரமும் தேவனுடைய தொடர்பின் எல்லைக்குள் இருக்க வேண்டும். தேவனோட சஞ்சரிக்கக்கூடியவர்களா நீங்கள் இருக்க வேண்டும். முதல் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 புருஷர்கள் அது நடுவில் இருந்தாலும் அவங்க நீதி நிமித்தமாய் அவர்களை மாத்திரம் தப்பித்துக் கொள்வார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் என்ன மாத்திரம் தான் என் நீதினால என்ன பண்ணுவேன்? தப்பி வைத்துக் கொள்வேன். நோவா பேடைக்குள்ள போகும்போது 7 பேர் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஆகாது. அவங்க மாத்திரம் தான் அவங்கள தப்பி வைத்துக் கொள்வாங்க. நீங்க உங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம். நீங்க நீதியா வாழ்றதுனால உங்க மனைவி பிள்ளைகள் ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரு. இல்ல நீங்க நீதியா வாழ்றதுனால உங்க கணவன் பிள்ளைகள் ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரு. அவங்க நீதினால அவர்கள் மறுரூபமாகி தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்பார்கள். முதல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, அற்பம் என்ற ஆதரவு கொள்ள கர்த்தர் முறிப்பாரு, பஞ்சத்தை கொண்டு வருவாரு. உன் நீதினாலே நீ காப்பாற்றப்பட முடியும். ஆமென். அந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனோட வாழுகிற அந்த வாழ்க்கையினால உன் நீதினால நீ தப்புவிக்கப்பட முடியும். அடுத்தது என்ன நடக்குதா? வாசிங்க. அவர் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்க கூடாதபடி வெறுமையும் பாழும் ஆகும்போது அந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரராகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். இங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் பாருங்க. குமாரராகிலும் குமாரத்தியாகிலும் அவங்க மாத்திரம் தான் தப்பித்துக் கொள்வாங்க. துஷ்ட மிருகம் நான் எழுதி தெரியுமா? நீங்கள் யோசிக்கக்கூடாது. காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு என்ன பண்ணோம்? இப்போது நான் இருக்கிற இடத்துல மயில் கூவுது காலையில். மயில் எங்கே இருக்கணும்? ஆக்சுவலாக எங்கே இருக்கணும்? ஆனால் ஏன் நாட்டுக்குள்ளே வந்துச்சு? அது காட்டுக்குள்ளே என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. இன்னைக்கு சிறுத்தைங்கள்லாம் நிறைய பகுதியில் வர்றது, ஏனெல்லாம் உள்ளே வருது. ஏன் வருது? காட்டில் அதுக்கு சாப்பாட்டு இல்லை. அது மாத்திரம் துஷ்ட மிருகம் இல்லை. இந்த பஞ்சம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்பம் இல்லைன்னு வைங்க, உங்ககிட்ட வந்து செயினை கொடுன்னுலாம் கத்தி வச்சு கேட்க மாட்டானுங்க. செயினை எடுத்துன்னு போய் குப்பையில் போடுறா, கோதுமைக்கு தான் சொல்லு, அரிசிக்கு தான் சொல்லு, டேய் போய் மாவுக்கு தான் பாத்திரத்தில் பாடுறான்னு சொல்லி கத்தி வைப்பானுங்க. கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஜனங்க மாறிடுவாங்க. இதுதான் பாகிஸ்தானில் நடந்தது, இதுதான் ஸ்ரீலங்காவில் நடந்தது, இதுதான் சொமாலியா தேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. சொமாலியா தேசம் எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுமா? மனுஷர்களை கொன்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாயும் கொன்று சாப்பிட்டு இருக்கிறாங்க, எல்லா மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப இல்லாம மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த தேசம் பஞ்சத்துக்குள் போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட பஞ்சம் பல தேசத்தில் நம்ம இந்தியாவை சுத்தியே நடந்திருக்கிறது. அடுத்தது நம்ம தேசமும் அதுக்குள் பிரவேசிக்க போகிறது. வெகு தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலமே வந்தாலும் இந்த நோவா, இந்த தானியேல், இந்த யோபு தங்களுடைய நீதியினால் அவர்கள் காப்பாற்றப்பட முடியுமானால், உன் நீதினால எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும், எப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் உள்ளே வந்தாலும், அவர் கைகளுக்கு தப்பு வைத்து நடத்துவதற்கு நம்மை அழைத்த நடத்தி வந்த தேவனால் எல்லாம் முடியும். ஆமென். தேவனோடு கூட நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல் பஞ்சம் அப்பம் என்ற ஆதரவுக்கோள் அகற்றப்படும் பஞ்சம் வரும். இரண்டாவது துஷ்ட மிருகங்கள் உள்ள வரும். மிருகம் குணமுள்ளவர்கள் வருவாங்க. பஞ்சம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? பின்னாடி வருவாங்க. இவங்க 3 பேர் அவங்கள தப்புவித்துக்கோங்க தவிர குமாரர்களையும் குமாரத்திகளையும் தப்புவிக்க மாட்டார்கள். அப்படின்னா அவங்க நீதினால அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஆமென். அதனால குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நிறைய ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் சம்பவிக்க போகிறது, இதெல்லாம் வரப்போகிறது. ஏன் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறார்? ஏன் முன்கூட்டியே சொல்றாருன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். மற்றவங்களை நேசிக்கிறார். அப்போ மற்றவங்களை நேசிக்கலையா? மற்றவங்களை நேசிக்கிறார். ஆனால் உங்களுக்கு கேட்க உதவி செய்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தி வரும் காரியத்தை உங்களுக்கு
முன்கூட்டியே அறிவிப்பார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொல்றார், யோவான் அதை எழுதுகிறார். ஆவியானவர் வரும்போது அவர் முன்கூட்டியே உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? அறிவிப்பார். அப்படிதான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா கேட்கிறவனுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். நிர்விசாரணமா இருந்தீங்கன்னா மாட்டிக்கிற, ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த காலத்தில் இயேசு வருவாரானால் நீதி உள்ளவர்கள் யாரும் நான் நீதி நான் சொல்ல முடியாது. நான் நீதி நான் சொல்ல முடியாது. என்ன நீதியா பார்க்கிறவர் அவர் ஒருவர் தான். நான் நீதியா அநீதியான அவருக்கு தான் தெரியும். எனக்குள்ள எனக்கு தெரியாம குறைகள் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் சொல்றேன், எப்பா ஏதாவது குறை இருந்துச்சு நான் மன்னிச்சிருப்பா, இரக்கம் தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, தயவு தாங்கப்பா, தீமை வேணாம்ப்பா, ரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா, என் பார்வையை கழுவுங்கப்பா, என் எண்ணத்தை கழுவுங்கப்பா, என் யோசனையை கழுவுங்கப்பா, எந்த தீமையும் வேணாம்ப்பா, எதையும் பார்க்கறது வேண்டாம்ப்பா, உம்மோடு கூட உம்மை பார்த்து உம்மோட பிரியாணப்பட்டு உம்மோடு கூட வந்து நிற்கக்கூடிய அந்த இருதயத்தையும் அந்த மனப்பக்கத்தையும் அந்த பார்வையும் எனக்கு நீ தருவீராக. அந்த இருதயத்தின் எண்ணங்கள் தேவனுக்குரியதாக இருப்பதாக. ஏன்னா அது நடுவில் அந்த 3 புருஷர்கள் இருந்தாங்க, அவங்கள தப்பி வச்சு கொள்வாங்க. ஏன்னா அவங்க நீதி நிமித்தமாய் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அவங்க பஞ்சத்தையும் தப்பித்துக் கொள்வார்கள், துஷ்ட மிருகத்தையும் தப்பித்துக் கொள்வார்கள். 3வது சொல்லப்படுகிறது, தேசமும் பாழாய் போகும் என்று. தேசம் பாருங்க, அவங்க 3 பேர் அவங்க 3 பேர் அவங்கள தப்பிச்சு கொள்வாங்க. தேசம் என்ன ஆயிரும்? பாழாய் போயிரும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் ஜீவனை கொண்டு. ஃபர்ஸ்ட் அப்படி சொல்ல அவரு, ஆனா இப்ப என்ன சொல்றாரு? என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வாசிங்க. என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். என்பதை கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி. என்ன வர பண்ணுவேன்? பட்டயம்னா எதுக்கு? பட்டயம்னா என்ன? யுத்தம். என்னது? யுத்தம். பட்டயம் எதை குறிக்கும்? யுத்தம் குறிக்கும். யுத்தத்தை வர பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவப்போ, தேசத்தின் உருவே போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது. இப்போ மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது அந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்கள் என்று குமாரராகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்பம் இல்லாத ஒரு ஆதரவு கொலை கர்த்தர் எடுப்பார், பஞ்சத்தை கொடுப்பார். 2வது ஆண்டவர் துஷ்ட மிருகங்களை அனுப்புவார். 3வது பட்டயத்தை அனுப்புவார். பட்டயம் என்பது எல்லாரையும் உருவ வெட்டும். ஏன்னா மனுஷனையும் வெட்டியறியும், மிருக ஜீவன்களையும். சாப்பாடு இல்லைன்னா அதுவும் செத்துருவோம், மனுஷர் என்ன ஆயிடுவாங்க? செத்துருவாங்க. யுத்தங்கள் நடக்கும், ஒருத்தருக்கு போராட்டம் வரும். புரியுதா? பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் வீட்டில் குதிச்சு எதனா இருக்குதான்னு தேடுவான் பாத்திரத்தில். நீ ஒன்றும் கேட்கவே முடியாது, கேட்டால் கத்தியில் வெட்டுருவான். இல்லை நீ அவங்க வீட்டுக்குள்ளே குச்சி அங்கே பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரக்கூடாதுன்னா நீ தேவனோட நம்பி இருந்தா உலகம் முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டாலும் உங்கள் வீட்டில் எண்ணெய் மாவு குறையாது. கர்த்தர் அதை நிரப்புவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அதுக்கு நீ நீதிமானா இருக்கணும். நீதிமான எப்படி மாறுவானா? நம்ம நீதிமான் சொல்றதுனால மாறுறதுல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முற்றிலும் கழுவப்பட்டிருக்க வேண்டும். முற்றிலும் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது சொல்து. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதின் மேல் இரத்த பழியாக என் உக்கிரகத்தை ஊற்றும்போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிக்கவார்களே அல்லாமல் குமாரனாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். அடுத்தது என்ன வரும்? கொள்ளை நோய். இப்போ பஞ்சம் வந்துச்சுன்னா இந்த பஞ்சத்து நிமித்தமா மனுஷனுடைய சுவாபம் துஷ்ட மிருகங்களா என்ன ஆயிரும்? மாறிடும். மிருகத்தன்மை உள்ளவங்களா மாறிடுவாங்க. சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, இன்னும் அப்படி மிருகம் போல கத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா?
இப்போவே நம்ம பிள்ளைங்களை சில பேர் எருமாடு எருமாடுன்றாங்க பார்த்தீங்களா? நம்ம பசங்களை அப்படிலாம் திட்டக்கூடாது. நம்ம பசங்களை அப்படிலாம் திட்டக்கூடாது. திட்டலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிற சின்ன வயசாக இருக்கும்போது பெரம்பெடுத்து என்ன பண்ணலாம், அவங்கள என்ன பண்ணோம், எப்போ வலிக்கணுமோ அப்போவே வலிச்சிடணும், சொல்லிடணும். ஆனால் இப்போ காலத்தில் அப்படி இல்லை. பிள்ளைங்களை பெற்றுக்கணும், அப்படியே இடுப்பு மேலே வச்சுக்கணும். உடனே சாப்பாடு சாப்பிட்லன்னா முன்னெல்லாம் நிலாவை காமிச்சு விட்டுவாங்க. இப்போல்லாம் எத்தை காமிச்சு விட்றாங்க? யார் பழகிறது? அத்தை நீங்கள் தான் பழகுறீங்க, நீங்கள் தான் பழகுறீங்க. அது கொஞ்ச நாளில் வந்து கையில் வாங்கி வச்சுக்குது. அத்தை கையில் வாங்கி வச்சுன்னா அப்படியே அதுவே பண்ண ஆரம்பிக்குது. கண்ணு போகுது, மைண்டு போகுது, உலகமே அதுக்கு தான் தெரிஞ்சு இன்றைக்கி எத்தனையோ சின்ன பிள்ளைகள் சீர்கெட்ட நிலையில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி கிடக்கிறாங்க. மென்டல் ஆயிட்டு அத்தை பிடுங்கன்னா கொண்டுறானுங்க தெரியுமா? நிறைய ஸ்டோரி வந்துனே இருக்குதா, நியூஸில் வந்துனே இருக்குதா? ஒரு அம்மா பையனை கிட்டன்னு போய் அதை வச்சுட்டே இருக்கிறான். சின்ன பையன், 7வது படிக்கிற பையன், கேம் விளையாடிந்தான்ட்டு அந்த அம்மா பிடுங்கிருக்கிறாங்க. பிடுங்கிட்டு கோவப்பட்டு எடுத்துன்னு உள்ளே போய்க்கிறாங்க பாருங்க. பின்னாடியாவே போயிட்டு பெரிய மத்துக்கொல் எடுத்து அடிச்சுட்டுக்கிறான். தலை மேலே விழுந்து அந்த அம்மா அந்த வேதனையில் போய் அப்படியே செவுரை மோதி கீழே விழுந்தாங்க, செத்துட்டாங்க. மூர்க்க குணம். காரணம் யாரு? நம்ம தான் காமிக்கிறோம், நம்ம தான் உங்க கையில் கொடுக்குறோம். பிறந்தவொன்னே அவங்க கேட்டாங்களாம்மா செல்ஃபோன் கொடுன்னு கேட்டாங்களா? யார் காமிக்கிறது அவங்களுக்கு? நம்ம தான் காமிக்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு முன்னே உட்காந்து நிறைய நோண்டினே இருந்தீங்கன்னா அவங்களும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தான் அவங்களுக்கு மாதிரி. நம்ம தெளிவானோன்னா வரப்போகிற சந்ததி தெளிவாயிரும். நம்ம ஒழுங்கானோன்னா அவங்க ஒழுங்காயிருவாங்க. நம்ம நடத்த வேண்டிய வழியில் அவங்களை வழி நடத்த வேண்டும். எங்கள் பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம், ஹோமில் இருக்கிற பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம், என் 2 பையனுங்க இருக்கிறாங்க தெரியுமா? எந்த டைமில் ஃபோன் கேட்டாலும் அங்கேயே இருக்கும், பாஸ்வேர்டு எல்லாம் தெரியும். என் பெரிய பையன் பாஸ்வேர்டே போடுறதில்ல. எடுத்தால் எந்த டைமில் நான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சிலர்கிட்ட கொஞ்ச நேரம் உங்கள் செல்ஃபோனை பாஸ்வேர்டு ஆன் பண்ணி கொடுங்கண்ணா. இல்லை வேண்டாம். ஹோமில் இருக்கிற என் பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு எந்த க்ரைட்டீரியாவில் தெரியுமா வாங்கி கொடுத்தேன்? உங்கள் பாஸ்வேர்டு என் மொபைலில் இருக்கணும், எந்த டைமை நான் ஓப்பன் பண்ணுவேன். டாடி எந்த டைமை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்க மாட்டேன். டப்புன்னு வருவேன், அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஃபோனை கொடுன்னுவேன், கொடுத்துருவான் கையில். ஃபுல்லாக பார்ப்பேன், பார்க்காத போக மாட்டேன். கொடுத்துட்டான்ட்டு அப்படியே விட்டு போயிடுவேன் அப்படின்னு யோசிப்பானுங்க. ஃபுல்லாக பார்ப்பேன், ஹிஸ்ட்ரி செக் பண்ணுவேன். அவன் எதெல்லாம் பார்த்துட்டு டிலீட் பண்ணானோ அதை என்னால் எடுக்க முடியும், அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. அதை நான் எடுப்பேன். அது அவனுங்களுக்கும் தெரியும். ஏன்னா முதல் முறை அவனுங்க அப்படி எதனா போய் பார்த்துருக்கும் போது இதை அழிச்சிட்டேடான்னு கேட்பேன். இப்போ தெரியுமா நான் எல்லாத்தையும் எடுப்பேன்னு சொல்லிட்டு இனிமேல் ஜாக்கிரதையாருன்னு கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கு மேல்ட்டு ஏன் அவன் அப்படி பாறான், என்னை எப்போ பார்த்தாலும் என்னையே பார்த்துன்னு பண்ணுங்க. நான் அவனை பார்த்தா ஃபோனு கீழே வைக்கணும்னு அவனுக்கு தெரியும். நம்ம வழி நடத்துறது தான். இன்னைக்கு பெரியவங்ககிட்டே ஃபோன் வாங்க முடியறது இல்லையே. வீட்டில் இருக்கிறவங்களும் கணவன் மனைவி சொல்லுவாங்க, நீ என் ஃபோனை தொடக்கூடாது, நான் உன் ஃபோனை என்ன பண்ண மாட்டேன், தொடவே மாட்டேன். ஏன்னா அப்படி என்ன பரம ரகசியம் இருக்குது? தப்பான பாதையில் இருக்கிற, தப்பான வழியில் இருக்கிற, மனம் திரும்பாவிட்டால் சொல்லப்பட்ட 4 காரியமும் நீ சந்திப்ப. மனம் திரும்பிட்டினா இந்த நோவாவை போல, தானியலை போல, யோபை போல தப்பிச்சு கொள்ளுவேன். ஆமென். இந்த 3 பேருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நோவா உலகத்தை ஜெயித்தார். என்னத்தை ஜெயித்தாரு? உலகத்தை ஜெயித்தார். தானியல் மாம்சத்தை ஜெயித்தார். எதை ஜெயித்தாரு? மாம்சத்தை ஜெயித்தார். யோபு சாத்தானை ஜெயித்தார். ஆமென். உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாஸ்டர் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லணும்னு யோசித்தேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நீ ஜெயிக்கலைனா இதில் சிக்கிக்கொள்ளுவேன். ஜெயிக்கலைனா வரப்போகிற ஆக்கினி தீர்ப்பில் மாட்டிக்கொள்ளுவேன். நீ தேவனோடு கூட இணைந்துரு. பயப்படணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு இப்படிலாம் பேசுகிறோன்னே ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாத, சோர்ந்து போகாத, சந்தோஷமாயிரு, மகிழ்ந்து களி கூறு. காரணம் நம்மை உருவாக்கினவர் வராரு. ஒரு சம்பவத்தை நான் பைபிள்லேருந்து எடுப்பேன், அத்தை மாத்திரம் சொல்லி ஜபிக்கிறேன். நான் 2வது ஆராதனை இருக்குது, அதனால் சொல்லி ஜபிக்கிறேன். பேதுரு வந்து நைட்டெல்லாம் போய் மீன் பிடிப்பார். நைட்டெல்லாம் போய் என்ன பண்ணுவார்? மீன் பிடிப்பார். மீன் கெச்சிச்சா?
கெச்சிச்சா? இல்லை, சோர்ந்து போய் வந்துடுறாரு. ஏன்னா ஒன்று கூட அவருக்கு கிடைக்கல. அவர் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மீனை விற்று அவர் ரோமருக்கு டேக்ஸ் கட்டணமாக இருந்துச்சு. அதனால தான் அவர் சோர்ந்து போய் வர்றாரு. வழக்கமாக மீன் பிடிக்கிறவர் தானே இவர். ஏன்னா அன்னைக்கு ஏன் வந்து அந்த சோறு வந்துடுச்சுனாக்கா, ஏன் அவர் இயேசு பின்னால் போயிட்டார் கூப்பிட்ட உடனே அப்படின்னா, சும்மா போல பேதுரு. அவர் வந்து அந்த மீனை பிடிச்சி அதை விற்றுட்டு ரோமர்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்க டாக்ஸ் கட்டணும். கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும்? ரோமர்களுக்கு டாக்ஸ் கட்டணும். இந்த ரோமன்ஸ் வந்து ரோம அரசாங்கம் நிறைய டாக்ஸ் வாங்குறதுனால தான் மேசையா வந்தார் எங்களை மீட்பார், மேசையா வந்தால் எங்களை மீட்பாருன்னு காத்திருந்தாங்க. இயேசுவை ராஜா வாக்கணும்னு யோசித்தாங்க. இந்த ராஜா என்ன பண்ணுவார்? ஏரோது அரண்மனைக்கு போய் அவங்களெல்லாம் கொண்டுட்டு அவர் ராஜாவை உட்காந்து நம்மளை என்ன பண்ணுவார்? மீட்டுருவார்னு யோசித்தாங்க. அப்படி தான் அவர் எருசலேமுக்குள்ள வர வச்சாங்க. தாவீதை எப்படி வர வச்சாங்களோ அதே போல இவரை வந்து குருத்தோலை வச்சு ஓசனா ஓசனான்னு சொல்லி வர வைக்கிறாங்க. 2 பாதை இருந்துச்சு. லெஃப்ட்ல ஒன்று இருந்துச்சு, ரைட்ல ஒரு இருந்துச்சு. இப்படி லெஃப்ட்ல போனாக்கா ஏரோதுடைய அரண்மனை. அங்க போயிட்டாருன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை கொன்னுட்டு அவனை தள்ளி கீழே தள்ளிட்டு இயேசு சிம்மாசனத்தில் உட்காருவாருன்னு யோசித்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணார்? உள்ள போனோன்னு ரைட்ல போயிடுவாரு. என்னன்னா அவர் அடிமையின் கோலத்தை எடுத்தார். இது அவர் இந்த வழியில போனார் பாரு, இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் ராஜாவா வரன்னு யோசித்தோம். இவர் பார்த்தா இப்படி போயிட்டாருன்னு தான் வர வச்ச ஜனங்களே காட்டி கொடுத்துருவாங்க. இவரை சிலுவையில் அறிங்க, இவர் மேசையா இல்லை, இவரை சிலுவையில் அறிங்க. அவங்க என்ன யோசித்தாங்க? மேசையா வந்து எங்களை விடுவிச்சிருவாரு. சமாரியா ஸ்திரீ அதானே சொல்றா, மேசையா வருவாரு, அவர் எல்லாத்திலேருந்து எங்களுக்கு விடுதலையே தருவார். அவங்க அப்படிதான் யோசித்தாங்க. ஆனா அவங்க இப்படிப்பட்ட விடுதலையை யோசிக்கல. ஆனா இப்ப வராரு பாருங்க, அவர் நியாயத்திற்கிற ராஜாதி ராஜாவா வந்து அந்த ஒலிவ மலை மேல நிக்க போறாரு. ஆமென், அல்லேலூயா. இப்போ மீன் பிடிக்க போகிறான். மீன் பிடிக்க போகிறான், ஒன்றுமே இல்லாமல் திரும்ப வந்துட்டான். ரொம்ப ஓய்ந்து நெட்டை வலையை கழுவின்னு இருக்கிறார். உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைமில் இயேசு படகுல ஏறுறார். இயேசு படகுல ஏறி என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் இடம் கொடு, நான் இது மேலே நின்று உங்ககிட்ட என்ன பண்ணுறேன்? பேசுகிறேன்னு சொல்கிறார். அங்கே உள்ள உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். பேசி முடிச்ச உடனே சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு பேதுருக்கு சொல்கிறாரு, வாப்பா மீன் பிடிக்க போகலாம். மீன் பிடிக்கிறது எப்போன்னா நைட்டில் தான் போவாங்க. எப்போ போவாங்க? நைட்டில் தான் போவாங்க. பகலில் மீன் வரவே அங்கே வராது. அது டீப் சீக்கு போயிடும், உள்ளே போயிடும், மேலே வராது. நைட்டில் தான் அப்படி மேலே அது வரும். அது அதோடைய நேரம். ஆண்டவர் அந்த படைப்பை அப்படி படிச்சிருக்கிறார். பகலில் வராது. இவன் மீன் பிடிக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன், மீன் பிடிக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன். அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன்? செய்கிறேன் அப்படின்னு இன்னும் யோசித்துன்னு வந்து போயிட்டு வலையை என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் உள்ளே தான், ரொம்ப உள்ளே கூட போகல, கொஞ்சம் உள்ளே தான் போய் மீனை வலை போடுறாரு. வலை போட்டவொடனே என்ன ஆயிடுச்சு? எத்தனை மீன் இருந்துச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு? 163 மீன், பெரிய மீனுங்க. அவங்களால ரொப்பவே முடியல, இழுக்கிறாங்க. என்னது இழுக்கிறாங்க? அந்த படகு ரொம்பி அந்த பக்கத்தில் இருக்கிற யோவான் சபேதேயுனுடைய குமாரர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்டு அந்த படகும் நிரப்பி அதுக்கு பிறகு கரைக்கு வராங்க. கரைக்கு வந்த உடனே இப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அப்படியே முட்டி போட்டு, நான் பாவியாக இருக்கிறேன், என்னை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளியே போயிடுங்கன்றாரு. அப்போ தான் பேதுரு பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே நீ மீன் பிடிக்கிறவனா இருந்த, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திர என் பின்னால் வான்றாரு. ஆமென், அல்லேலூயா. இதில் விஷயம் என்ன தெரியுமா? இரவில் தான் மீன் மாட்டோம். பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து பகலில் மாட்டவே மாட்டாது. அது ஏன் வந்து மாட்டிக்கிச்சு தெரியுமா? நமக்கு தெரிலங்க. மனுஷராக நமக்கு தான் ஒரு ஆள் சொல்லி கொடுத்துனே இருக்கணும். இந்த பறவைக்கு தெரியும் அவர் தான் கர்த்தர், இந்த மீனுக்கு தெரியும் அவர் தான் கர்த்தர், மரம் செடி கொடிகளுக்கு கூட தெரியும் அவர் தான் கர்த்தர், வானத்துக்கு தெரியும், பூமிக்கு தெரியும், சந்திரனுக்கு தெரியும், நிலவுக்கு தெரியும், எல்லா ஸ்டாருங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தெரியும், உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தான் கர்த்தர் என்று. மனுஷனை தவிர அந்த மீன் எப்படி தெரியுமா வந்து மாட்டிக்கிச்சு? இயேசு படகுல இருந்த உடனே நான் யோசித்து பார்த்தேன், ஒரு மீனுக்கு ஒரு மீன் வந்து அது பாஷையில் பேசி கொண்டு இருக்கோம். நம்மளை உருவாக்கினவர் பேதுரு படகுல இருக்கிறார். நம்மளை உருவாக்கினவர் பேதுரு படகுல இருக்கிறார். இன்னொன்று சொல்லியிருக்கோம், எப்படி இருந்தாலும் சாக போகிறோம், எப்படி இருந்தாலும் யார் வலையில்னா மாட்டு ஒரு நாள் என்ன ஆக போகிறோம்? சாக போகிறோம். அவரை பார்த்துட்டு அவர் பாதத்தில் செத்துடலாம். அப்படியே கும்பலாக வந்துச்சு அவரை பார்க்கறதுக்கு பாரு. பேதுரு வலையில் என்ன ஆயிடுச்சு?
மாட்டிக்கிச்சு. அது சாவறதை குறித்து கவலையே படலை. ஏன்னா அவர் ஏறின, அவர் பாதம் மிதைத்த அந்த படகு அவர் பாதத்தில் செத்தா போனன்றது யோசிச்சு. அந்த மீனுக்கு கூட அந்த உணர்வு இருந்துச்சு, நமக்கு இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். இது 3 புருஷர்களும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்களை மாத்திரம் தப்பித்துக் கொள்ளவார்களே அல்லாமல் குமாரர்களையும் குமாரத்திகளும் தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள். இப்போ அந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து விட்டீர்கள், அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 21. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா ஜனங்களுக்கு பயம், இக்கட்டு, சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஏற்படும். அவங்க சோர்ந்து போவாங்க. பூமியின் மேலே வருகிற ஆபத்தை கண்டு சோர்ந்து போவாங்க. இப்போ நடக்க போகிற சம்பவத்தை கண்டு உங்கள் இருதயமும் சோர்ந்து போக போகுது, நம்முடைய இருதயமும் சோர்ந்து போக போகுது. அப்படிப்பட்ட நேரத்தில் மிகுந்த வல்லமையோடு அவர் மேகத்தின் நடுவில் வெளிப்பட போகிறார். மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். நீ அங்கே வரணும் அப்படின்னா நீ நீதிமானாக இருக்கணும். உலகத்தை ஜெயித்தே ஆகணும். இந்த உலகம் இருள், உலகம் பாவம், உலகம் அநீதி. இந்த உலகத்தை நீ ஜெயித்தினா அங்கே வருவ. தானியேலை போல மாம்சத்தை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சார்னா, அவர் ராஜா போஜனத்தை என்ன பண்ணல, சாப்பிடல. அவர் என்ன, எனக்கு வேண்டான்ட்டார். அவனுக்கு சொல்கிறார் பானபாத்திரக்காரனுக்கு, 10 நாள் ட்ரை பண்ணுங்க, நல்லதென்று கண்டால் எங்களுக்கு தொடர்ந்தத்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் அதை கேட்குறேன். ஆனால் 10 நாள் விட்டு பார்த்தா அவர்களோட இவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் அழகிலும் அழகாய் வளர்ந்திருந்தார்கள். அவன் போஜனம் கொடுக்கக்கூடியவன் அதே கொடுக்க ஆரம்பித்தான். காரணம், இவர்கள் மாம்சத்தை ஜெயித்தார்கள். ஆமென். அடுத்தது யோபு சாத்தானை ஜெயிக்கிறார். எல்லாத்தையும் இழந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். மனைவி சொல்கிறாங்க, ஒன்றும் நீ உன் உயிரை விடலையா, ஒன்றமா கர்த்தரை நம்பி இருக்கிற. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, 10 பசங்க அழிஞ்சிட்டாங்க, எல்லா மிருகம் அழிஞ்சிச்சு, அவங்க மனைவி மாத்திரம் எப்படி உயிராக ஓட்டாங்க சாத்தான்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் 2 பேரும் திருமணம் ஆகும்போது ஒரே மாம்சமாக இணைந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் யோபுக்கு என்ன சொன்னாலும் அங்கே நடக்கணும். அப்போ இன்னொரு கேள்வி கேட்ட ஆண்டவர்கிட்ட, அப்போ யோபுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு, இவங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? குஷ்டரோகம் வந்திருக்கணும். இல்லை, அவங்கள மீட்டு விட்டுருக்குறேன். காரணம், அவங்க அப்படி சொன்னாலும் இவன் என்ன சொல்கிறான்னு நாம் பார்க்கணும். சாத்தான் சொன்னதை அவன் ஜெயிச்சிட்டான். ஆனால் மனைவி சொல்கிறத என்ன பண்ணுறான்னு நான், அவங்க சொல்கிறாங்க, தூஷித்து உன் ஜீவனை. அவர் சொல்கிறாரு, பைத்தியக்காரி மாதிரி அப்படி தான் இருக்கும். பைத்தியக்காரி மாதிரி சொல்லாத, அவரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ. தீமை வர்றதுனால தேவனை விட்டு விலகாத. கொஞ்ச நாள் அது இருக்கலாம், ஆனால் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விடுவார். உன் துயரத்தை கர்த்தர் மாற்றி விடுவார். தீமைக்கெல்லாம் கர்த்தர் விலகி காத்து அற்புதமாய் நடத்துவார். இயேசுவோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம்.